மாவட்டம் காரைக்குடி நகராட்சியில் 36 வார்டுகள் உள்ளது. இங்கு நிரந்தர துப்புரவு பணியாளராக 130 பேரும், ஒப்பந்த துப்புரவு பணியாளராக 236 பேரும் பணிபுரிந்து வருகின்றனர். தற்காலிக துப்புரவு பணியாளர்களை மேஸ்திரிகளான மனோஜ்குமார் மற்றும் துரைசிங்கம் ஆகிய இருவரும் பெண் துப்புரவு பணியாளர்களை ஆபாச வார்த்தைகளால் பேசியதாகவும், ஆண் துப்புரவு பணியாளர்களை வயது வித்தியாசம் பாராமல் மரியாதை இல்லாமல் தரைக்குறைவாக பேசியதாகவும் கூறி 236 ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண் துப்புரவு பணியாளர்களிடம் ஆபாசமாக பேசிய மேஸ்திரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை வேலை நிறுத்தம் செய்ய போவதாக கூறி தனியார் துப்புரவு பணியாளர்களை பணிக்கு அமர்த்தியுள்ள ஒப்பந்ததாரரின் அலுவலகத்தின் முன் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு 6 மாசம் போட்டா அதுக்கப்புறம் நீங்க 2 மாசம் பாத்து விடுங்க, இல்ல 1 மாசம் விடுங்க. 1 மாசத்துக்கு 2 வந்து வேலை நடத்த முடியாது. உங்களுக்கு வேலை மனைவி கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனைவி பேசாம இருந்தாங்க, இந்த பையனை தூண்டி விட்டு பேச சண்டை எடுத்ததை நான் பாத்துக்கிறேன், நம்ம அதாவது நாங்கள் ஒப்பந்த ஓட்டுநர், டிரைவரு அண்ட் ஒர்க்கரு நாங்கள் இருக்கிறோம். இந்த மேஸ்திரிக்கு சின்ன வயசுக்குள்ள ஆளுகளை போட்டு அந்த வயசுக்கு மீறின ஆளுகளை ஒரு தகுதி தரம் இல்லாமல் போங்கிறது வாங்குறது. அப்புறம் இது போக 2வது இன்னைக்கு முந்தா நாள் கிடைச்ச தகவல் என்ன தகவல் கிடைச்சுன்னா, இது செருப்பு தைக்கிறவங்க, வண்டி மேய்க்கிற ஆளுங்க, ட்ரம் செட் அடிக்கிறவங்க, இவங்கள்ட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லாத ஆளுங்க அவங்க அப்படிங்கிற வாதத்தை அவர் ரொம்ப முன் வச்சு பண்ண வந்தேன். இத்தனை மக்கள் எல்லாமே கேட்டுட்டு தாங்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் ஒற்றுமொத்தமாக முடிவெடுத்து இன்றைக்கி அந்த 2 பேர்த்தையும் நிப்பாட்டினா தான் நாங்கள் வேலைக்கு போவோம் அப்படிங்கிற இதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அவன் 2 பேர் பேர் மனோஜ் ஒருத்தர், துளசிங்கிற ஒருத்தர், 2 பேர் சின்ன 2 பேருமே 21 வயசு 20 வயசுக்குள்ளே தான் இருக்குது. இவங்க 2 பேரும் தகாத வாரத்தில் சின்ன பெரிய நிறைய பேர் 30 வருஷம் 35 வருஷமாக வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்க. கான்ட்ராக்ட்லேயே உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தகுதி இல்லாத வார்த்தைகளை விடுறது, ஒரு வச்சு செய்யறீங்கன்னு சொல்கிறது, இந்த டகால்ட்டி வேலை பார்க்குறங்கிறது, முடியா இருக்குதுங்கிறது, ஜாதியை பற்றி தரக்குறைவாக பேசுறது, அவர் மேல் ஜாதிங்கிற ஆணவத்தை வந்து எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. எங்களில் ஒரு ஆளே இருந்துக்கிட்டு அவருக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை பேசிக்கிட்டு எல்லாத்தையுமே வேலை பார்க்குற கான்ட்ராக்ட் அனைத்து ஒர்க்கருக்குமே மன உளைச்சல் ஆளாக்கி நம்ம யார்கிட்ட போய் யாரை வேணாலும் கூட்டுவோம், யாரை வேணாலும் செய்ய, எங்கே வேணாலும் சொல்லுவோம். வேலைக்கு போனோம்னா எங்களுக்கு மரியாதை இல்லை, அந்த தரக்குறைவாக பேசுகிறான். அப்படி நாங்கள் ஏதாச்சும் ஒன்று பேசுனா டிகேட் பண்ணிடுவாங்க. டிகர்னா என்னன்னு எங்களுக்கு அர்த்தம் தெரியல. அதை நான் தப்பாக எடுத்துக்கிறதா, நல்லதுன்னு எடுத்துக்கிறதா, இது எனக்கு மன உளைச்சலாக இருக்குது. அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது வேலையை விட்டு வெளியே போ, நான் சொல்கிறேன் நிற்காத, வெளியே போனால் கையை நீட்டி என்னை அடிக்க வர்றான். நான் நிற்கும் போது குடும்பியை பிடிச்சி அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.